நீ ஏமா அந்த வீட்டு வேலை சமையல்லாம் செய்யணும்? அதான் மாமா ஒரு பொண்ணுக்கு அழகு. ஒரு சாதாரண குடும்பத்துல வாழ்க்கப்படுற பொண்ணுக்கு நீ சொல்றது அழகா இருக்கலாம். ஆனா நீ யாரு தெரியுமா? யாரு? ஒரு கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி, ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியருக்கு பொண்டாட்டி, ஒரு விளையாட்டு வீரனுக்கு பொண்டாட்டி, இருக்குமா சொல்ல போனா ஒரு சகலகலா வல்லவனுக்கு பொண்டாட்டி. ஏய், ஏண்டி அழுவுற? என்ன மாமா நீங்க? நான் அவங்க ஒருத்தருக்கு தானே பொண்டாட்டி. நீங்க நான் 5-6 பேருக்கு பொண்டாட்டிங்கிறீங்களே, ஒரு புருஷன் பேசுற பேச்சா இது? சிச்சி சிச்சி சி. அட புரியாதவள, அந்த 5-6 பேரு நாண்டி, நான் அந்த 5-6 பேருக்கு சமம்னு சொல்ல வரேன். ஏதோ குண்டா இருக்கீங்க. ஒரு 2 பேருக்கு சமம்னு சொன்னா ஒத்துக்கலாம். 5-6 பேருக்கு நீங்க எப்படி மாமா சமமாக முடியும்? ரொம்ப சிரமம். உன்கிட்ட எதை சொல்லி உன்னை எப்படி திருத்துறதுனே தெரியல. என்ன எதுக்கு திருத்தணும்? நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை வளர்த்தவங்க அப்படி வளர்த்திருக்காங்க. ஆமா, நேத்து உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னியே, உங்க அப்பா கிட்ட கேட்டேன். அப்படி நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றாரு. நீங்க எந்த அப்பா கிட்ட கேட்டீங்க? எந்த அப்பாவா? எல்லாருக்கும் ஒரு அப்பா தாண்டி இருக்க முடியும். எனக்கு மட்டும் 2 அப்பா இருக்காங்களே. 9 வயசு வரைக்கும் என்ன பெத்து வளர்த்தவர் ஒருத்தர். அப்புறம் நான் திருச்செந்தூர் கோயில காண போனேன்னா அங்க என்ன எடுத்து வளர்த்தவர் ஒருத்தர். எடுத்து வளர்த்தவர் தான் எனக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, ரொம்ப புத்திசாலி. புருஷன் பொண்டாட்டி மேல கைய போடக்கூடாதுன்னு சொல்றவன் புத்திசாலியா? அந்த மண்ணாங்கட்டி மரமண்டை மாங்காய் தலை எனக்கு என்னடி தெரியும்? நான் படிச்சவன். நான் சொல்றேன் கேளு. தாலி கட்ட புருஷன் பொண்டாட்டி மேல கைய போடலாம், சந்தோஷமா இருக்கலாம், தப்பே இல்ல. இந்த கிஜி கிஜி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல கைய போடுவீங்க, அப்புறம் கட்டு பிடிப்பீங்க, அப்புறம் இந்த சேலை எதுக்கும்பீங்க, அப்புறம் கண்ணத்தோட கண்ணத்தெல்லாம் வச்சு முத்தெல்லாம் குடிப்பீங்க, அப்புறம் பல்லானது உங்களுக்கு என்ன, நான் என்ன கெட்டு போயிடுவேன். ஏடி, உனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்க, அப்புறம் ஏண்டி என்ன நெருங்க விட மாட்டேங்கிற? ஆமா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? வாங்க இங்க கூட நீங்க அங்க போங்க. எங்க கிராமத்துல கல்யாணி அக்கா இருக்காங்களா, அவங்கதான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை அவங்க கிட்ட விளையாடினாங்களா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் கெட்டு போன கழுத, தட்டு கட்ட கழுத, கிறுக்கு, அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டினாங்களா. பாவம் அந்த அக்கா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிணத்துக்குள்ள வந்து செத்து போச்சு. அதேதான் நானும் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் நடந்துகிட்டா கெட்டு போனு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தப்பு இல்லம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஐயோ, எப்படி மாமா ஒரே விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லைங்கிறீங்க? அது எப்படி? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன? கொலை. கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் கொலைதான். பாத்தீங்களா? அது மாதிரிதான் இதுவும். இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானும் கை போட விட்டா அப்புறம் நானும் கேட்டு போயிடுவேன்ல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த கழுத இந்த கழுத கிறுக்கு அப்படி இப்படின்னு திட்டினா நான் கிணத்துல குதிக்கணும்ல. அதான் மாமா சொல்றது, கை போடாதீங்க. ஐயோ ஐயோ, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இது கூட புரியல. என்ன மக்கு மாமா நீங்க? ஐயோ, இவ்வளவு நான் எப்படி திருத்த போறேன்? சரி, முயற்சியை கைவிடக்கூடாது. இப்ப இந்த விஷயம் முக்கியம் இல்ல. முதல்ல அவளை நாகரிகம் தான் மாத்தணும். அதுக்கப்புறம் அவளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க வேண்டியதுதான். விட்டுப்புடிடா பாலு, விட்டுப்புடி. என்ன மாமா கீழே வேலையா இருந்த, கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஆமா, யார் இவரு? நம்ம டெய்லர், பேர் ராபர்ட் டெய்லர். ஹலோ, உனக்கு அளவு எடுக்க வந்திருக்காரு. சரி, பழைய ரவிக்கு ஒண்ணு கொடுக்குறேன், அதை பார்த்து அளவு எடுத்துங்க. இது ரவிக்கைக்காக இல்ல. அப்ப மேக்ஸி, மிடி, ஜீன்ஸ், சில்வர் கமீஸ். அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ், விதவிதமா ட்ரெஸ். ஐயா, இதெல்லாம் நான் போட்டுக்கணும். மேல மட்டும் கை போடாதீங்க. மத்தபடி நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல. ஆமா, அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்காம நீ செய்யணும். சரி மாமா. ராபர்ட், அளவெடு. அளவு எடுக்கலாம்ல, அதுக்கு தானே வந்திருக்கேன். இந்த இத புடி, இந்தாங்க. கை கொஞ்சம் நீட்டுறீங்களா? 20, 31. கொஞ்சம் கைய தூக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் தூக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம். முறைக்கிறாங்க. தூக்கண்டி, கைய தானே தூக்க சொல்றான். ஐயோ, ஏய் ராஜாத்தி, நீங்க சும்மா இருங்க மாமா. உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்பான். நல்லவன், பொறுக்கி, என் ஃப்ரெண்டு. யோ, அவளுக்காக மன்னிப்பு கேக்குறேன். நீ எழுது. உனக்கு என்ன அளவு வேணுமோ நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க சொன்னாலே இனிமே நான் எடுக்க மாட்டேன். நீங்களே எடுங்க. கை தூக்கு. மார்பளவு எவ்வளவுங்க? 109. என்னது?
36. இடுப்பு 25. பின்னளவு 37. நான் என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையா? என்னது? இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தர்றேன். ஐயோ வேண்டாங்க சாமி சாமி, நடக்க கூடாது நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷப்படி நீங்களா மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காத. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் ஐயோ, இருக்கேன். இங்க அடிச்சுக்காதயா, மூச்சு நின்னுட போகுது. விவரம் தெரியாம உங்களுக்கு சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு. நீங்களே பாருங்களேன். அண்ணே அண்ணே வாங்க. சாமிய பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம்? பேசாம சாமி காலில் வந்து விழுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் டபுள் ஆக்ஷனா? என்னது, மண்புழுவை ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? 2 பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடி அறியாம செஞ்ச பழைய மன்னிச்சு உயிர் பிச்சை தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு. இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்ட. அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வர வாழ வைங்க சாமி. ஏய் தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன். உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ. குட்டிச்சாரா போ. எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாதி கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. பூ! ஆஹா, தேன்மழை. வரேன் சாமி. இந்த எச்சையவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கை? மாமா மாமா இங்க வாங்களே. எதுக்கு? இப்படி நில்லுங்க. எதுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான். என்ன பாக்குறீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாரு எந்திரு. அத்தை அத்தை, பெரிய மாமா நீங்களும் வாங்களே. நானா? நான் எதுக்குமா? வாங்க பெரிய மாமா, அத்தை குதிரை போய் நில்லுங்க. இவ பக்கத்துலயா? என்ன அத்தைய பார்த்தாலும் நல்ல பாம்பு பார்த்த மாதிரி நடுக்குறீங்க. வந்து நில்லுங்க பெரிய மாமா. எனக்கு என்ன பயம்? முறைக்கிறத அப்புறம் வச்சுக்கலாம், தள்ளி நில்லு. வாங்க 2 பேரும் சேர்ந்து கும்பிடுவோம். விழுங்க. 16 பெத்து. ஒன்ன சொல்லல. நல்லா இருங்க நல்லா இருங்க. 16 பெத்து. ஆமா, கத்திர போற பாத்துங்க. என்ன பையன் ஒரு மாதிரி பேசிட்டு போறான்? ஏமா, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தகராறா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை, நீங்களும் பெரிய மாமா கால்ல விழுந்து கும்பிடுங்க. என்னது? அதெல்லாம் ஏமா, 25 வருஷமா இல்லாத பழக்கம் இப்ப எதுக்கு? மாமா, நான் உங்களையா கால்ல விழுந்து கும்பிட சொன்னேன்? அத்தை, வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து புருஷன் கால்ல விழுந்து கும்பிட்டா தீர்க்க சுமங்களே இருக்கலாம். விழுங்க அத்தை, விழுங்க. ஐயா, இதுக்கு பேரு ஒரு கும்பிடா? அத்தை, சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டோம். தாலி நினைக்க வேண்டாம், நெத்தில குங்குமம் இருக்க வேண்டாம், தினமும் பட்டு புடவை கட்டிக்க வேண்டாம், தலை நிறைய பூ வச்சுக்க வேண்டாம். ஏண்டி இப்படி அபசகனமா பேசுற? தாலி குங்குமம் பூன்னு பேசுறது அபசகனமா? விழுங்க அத்தை, விழுங்க. நல்லா எனக்காகவாவது தீர்க்க சுமங்கலி ஆயிரு. இன்னும் ஏந்திரிக்கவே இல்லையா? ஏண்டி, 25 வருஷமா கும்பிட வேண்டியதை ஒரே நாள்ல கும்பிட்டுலான்னு பாக்குறியா? ஏந்திரிக்க முடியலீங்க, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, தூக்கி விடுங்க. ஐயோ, உன்னை தூக்க வேற முடியாது. என்னது? இரு கோச்சுக்காத, என்னால முடிஞ்ச வரைக்கும் தூக்குறேன், நீ ஹெல்ப் பண்ண. அப்பா, ஒரு புண்ணியருமே தூக்குற மாதிரி இருக்கு. ஏமா, புயல் அடிச்சு ஒரு மரமே ஒடிஞ்ச மாதிரி சத்தம் வரல? ஒண்ணு இல்ல மாமா, அத்தை நெட்டி முறிச்சாங்க. அவங்க கை கால்ல முறிப்பாங்க, இவன் இடுப்பையே முறிக்கிறான். போய் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனே. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ராஜாத்தி ஒண்ணும் தப்பான செலக்ஷன் இல்ல, காயாவே இருக்க, இன்னும் பழுக்கல.
அவ பழுக்கிறதுக்குள்ள நான் கிழவன் ஆயிடுவேன். உன் வாலிபத்துக்கு இப்ப தீனி வேணும், அவ்வளவுதானே? உன் தேவைகளை தீர்த்து வைக்கிறதுக்குன்னே கில்மோவ சில இடங்கள் இருக்கு, போலாமா? கில்மாவா? ஆ. சேச்சே, அதெல்லாம் மோசமான இடம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவசரப்படாத, காசு அள்ளி வீசினா சொர்க்க லோகமே கீழே வந்து விழும். இல்லடா? ஆ, பாரதி ராஜா படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ மோஷன்ல கலர் கலரா வந்து நிப்பாளுங்க. யோசி, சரின்னு சொன்னா இப்பவே போகலாம். ஐயோ. ஆ. ஆ.